சென்னை பல்லாவரம் அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த பள்ளி மாணவியை மாடு ஒன்று முட்டி தூக்கி வீசும் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவித்ரகுமார் வழங்க கேட்கலாம். பவித்ரகுமார், தற்பொழுது அந்த பள்ளி மாணவிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிகிச்சை என்ன? தற்பொழுது அவருடைய நிலை என்ன? வணக்கம். அதாவது அந்த சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் பகுதியை சேர்ந்தவர் அஸ்வினி. இவர் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பள்ளி முடிந்தவுடன் பள்ளியிலிருந்து மாணவர்கள் அனைவரும் வெளியே வந்தனர். அப்பொழுது அஸ்வினியும் வெளியே வந்து சாலையை கடக்க நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென அதிவேகமாக ஓடி வந்த எருமை மாடு ஒன்று அஸ்வினியை முட்டி கீழே தூக்கி தள்ளியது. இதை பார்த்து பொதுமக்கள் மாட்டை விரட்டினர். அதன் பின்னர் காயமடைந்த அஸ்வினியை மீட்டு குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்காக சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். அனகாபுத்தூர் பகுதியில் மட்டுமில்லாமல் தாம்பரம் மாநகராட்சி முழுவதுமாக இந்த மாடு வளர்ப்பவர்கள் சாலையில் மாடுகளை விட்டு செல்வதால் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தவுடன் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து நடவடிக்கை எடுக்க முயற்சித்த போது மாடு வளர்ப்பவர்கள் ஒன்று கூடிய அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர். அது மட்டும் இல்லாமல் இதனால் நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் அதிகாரிகளும் என்ன நடவடிக்கை எடுப்பது என்று தெரியாமல் அவதிப்பட்டுள்ளனர். இனிமேலாவது இந்த மாநகராட்சி அதிகாரிகள் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க முடியும் என்று பொதுமக்கள் கூறி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பவித்ரகுமார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.